குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Crab story. ஒரு காட்டில் ஒரு குளத்துல நிறைய மீன் இருந்துதான், வண்டுகள் இருந்தது, ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கு மீன், வண்டு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச காலத்துல அந்த கொக்குக்கு வயசாகி போகும். மீன்களை அதனால பிடிக்க முடியல. ஐயோ, நம்மால மீன்களை பிடிக்க முடியலையே, இனிமேல் நம்ம பசியோடையே இருக்க வேண்டியதுதானா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிச்சு. குளக்கரையில போய் சோகமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தது. அதை பார்த்த ஒரு பெரிய மீன், கொக்காரே ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்டுது. அதுக்கு கொக்கு, பக்கத்து ஊர்லேருந்து சில பேர் வந்தாங்க, அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வந்து எல்லா மீனையும் பிடிச்சின்னு போகிறாங்களாம். அதை நினச்சி வருத்தமாக இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா மீனையும் அவங்க பிடிச்சின்னு போயிடுவாங்களே அப்படின்னு நினச்சா வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த பெரிய மீன், ஐயோ நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டது. அதுக்கு கொக்கு, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இங்கேருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த மீன், நாங்க எப்படி போக முடியும், எங்களால் இந்த குளத்திலேருந்து வெளியிலேயே வர முடியாதே அப்படின்னு கேட்டது. அந்த கொக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் ரெண்டு பேரா கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற குளத்துல சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பெரிய மீனுக்கு இந்த யோசனை நல்லதா தோணுச்சு. அது நேர போய் தங்களுடைய கூட்டத்துக்கிட்ட வரப்போற ஆபத்தை சொல்லி கொக்கு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு விவரிச்சது. எல்லா மீன்களும் அந்த யோசனையை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஒரே ஒரு நண்டு கொஞ்சம் புத்திசாலி. அதனால கொக்கு சொல்றத நம்ப முடியல. மீன்கள் கிட்ட, நண்பர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொக்கு நம்மள சாப்பிட்றதையே தான் இவ்வளோ நாளா செஞ்சிருக்கு, நமக்கு எதுக்கு அது நல்லது செய்யணும், என்னால அதனுடைய யோசனையை நம்ப முடியல அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு பெரிய மீன், ஆபத்து காலத்துல எதிரிகளோட உதவியை கூட நம்ம ஏத்துக்கலாம், இப்ப நமக்கு ஆபத்தான காலம், அதனால கொக்குனுடைய உதவியை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. எல்லா மீன்களும் பெரிய மீனை சப்போர்ட் பண்ணாங்க. கொக்கு கிட்ட போய், ரொம்ப நன்றி உங்க உதவிக்கு, ஒவ்வொரு நாளும் ரெண்டு மீனா எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க குளத்துல விட்டுடுங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டன. கொக்குக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. ஒவ்வொரு நாளும் 2-3 மீன்களை எடுத்துக்கிட்டு பறந்து போகும். பக்கத்தில் இருக்கிற பாறையில அந்த மீன்களை போடும். அதுக்கப்புறம் அதை சாப்பிடும். திரும்பி குளக்கரைக்கு வந்துடும். இதையே கொஞ்ச நாளா பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் நண்டினுடைய முறை வந்தது. நண்டு கொக்கு கிட்ட, கொக்காரே உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் உங்க முதுகுல ஏறிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டது. உடனே கொக்கும், சரி அதனால என்ன, என் முதுகுல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. நண்டு கொக்குனுடைய முதுகுல ஏறிச்சு. கொக்கு பறந்து போச்சு. அந்த பாறை கிட்ட போகும்போது மீன்களுடைய எலும்பு துண்டையெல்லாம் நண்டு பார்த்தது. கொக்காரே இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டது. உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்காக நான் உங்களை கூட்டு போறேன், இந்த பாறையில வச்சுதான் எல்லா மீனையும் கொன்னு தின்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கொக்கு சொல்லிச்சு. நண்டுக்கு நாம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் யோசிச்சுது. கொக்குனுடைய கழுத்தை கெட்டியமா கடிச்சுது. கொக்குனால வலி தாங்க முடியல.
கொஞ்ச நேரத்திலேயே கொக்கு வலி தாங்க முடியாம செத்து போச்சு. நண்டு குளக்கரைக்கு திரும்பி வந்தது. மீன்கள் கிட்ட அங்க நடந்ததை விவரமா சொல்லிச்சு. மீன்கள்லாம் நண்டுக்கு நன்றி கூறின.